கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என் நாளை பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதி எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். But the Lord stood at my side and gave me strength, so that through me the message might be fully proclaimed and all the Gentiles might hear it. And I was delivered from the lion's mouth. 2 Timothy 4:17. இது நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? மிரியாம் ஒரு அமைதியான எளிமையான பெண்ணாக இருந்தாளா. அவள் அதிகமாக பேச மாட்டாளா, ஆனால் அவள் வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு சாட்சியாக தான் இருந்ததா. அவள் நேர்மையாகவும் அன்பாகவும் தேவனை நம்பியவளாகவும் இருந்தாளா. அவளை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே அவளுடைய நம்பிக்கையை கவனிக்க தொடங்கினாங்களா. ஒரு நாள் மிரியாம் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தினாங்களா. இவன் மக்களை தவறாக வழி நடத்துறான்னு. அந்த செய்தி பரவியதும் மிரியாம் கூட இருந்த நண்பர்கள் கூட பயந்து ஓடுனாங்களா. அவள் தனிமையா உணர்ந்தாளா. அந்த இரவு சிறிய அறையில தனியா அமர்ந்திருந்த மிரியாம் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சாளா. ஏசப்பா, எல்லாரும் என்னை விட்டு சென்றாங்க, நீங்களும் என் பக்கத்துல இல்லைன்னா நான் விழுந்து விடுவேன்னு சொன்னாளா. அந்த ஜெபத்துக்கு பிறகு அவளுடைய உள்ளத்துல ஒரு அமைதி நிரம்பியதா. பயம் மெதுவா விலகுச்சா. ஏசப்பா என்னோட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை அவளுக்கு வலிமையாச்சா. அடுத்த நாள் பெரியவர்கள் முன் மிரியாம் நிறுத்தப்பட்டாளா. அவளது கைகள் நடுங்கினாலும் அவளது இதயம் திடமா இருந்ததா. அவ பேச தொடங்கினாளா. அவளோட சொந்த வலிமையால இல்ல, தேவன் அளித்த வலிமையால அவ பேச தொடங்கினாளா. நான் தேவனுடைய அன்பையோ மன்னிப்பையோ உண்மையும் தான் அறிவித்தேன். அந்த வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் தொட்டதா. இதுவரை தேவனை அறியாதவர்கள் கூட கவனமா கேட்டாங்களா. கோபமோ குற்றமோ மெதுவா அமைதியா மாறிச்சா. இறுதியில மிரியாம் மீது எந்த தண்டனையும் விதிக்கப்படலையா. அவ விடுதலையுடன் வெளியேறினாளா. வெளியில் வந்தபோது மிரியாம் இதை உணர்ந்தாளா. பல பேர் நம்மளை விட்டு சென்றாலும் ஏசப்பா நம்மளை விட்டு செல்ல மாட்டாரு. சிங்கத்தின் வாய் போல தோன்றிய ஆபத்திலிருந்து தேவன் அவளை விடுவித்தார்னு. இதே போல நம்ம வாழ்க்கையிலும் மனிதர்கள் நம்மளை விட்டு விலகினாலும் கர்த்தர் நம்மளோட நிற்பாரு. பயம் சூழ்ந்த நேரங்களிலும் தேவன் நமக்கு வலிமை அளிப்பாரு. நாம் தேவனுக்காக நிற்கும் போது அவர் நம்மை சிங்கத்தின் வாயிலிருந்து விடுவிப்பார். ஆமென்.